தனியாவே இருந்து வெறு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விகே ஸ்டுடியோ. அப்போதான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ ப்ளே ஆகிற மாதிரி ரிலீக்ஸ் அனிமேஷன், அந்த பீட், அந்த லைட் பீட் எஃபெக்ட் அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து அலைட் மோஷனில் தான் நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அலைட் மோஷன் ப்ரொவர்ஷனில் உங்களோட கீழே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் லிங்க் ஆல்சோ இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து வீடியோ தொடர்ந்து பார்க்க முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு தேவையான மெட்டீரியல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2 ஆப்பில் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஒன்று வந்து அலைட் மோஷன், ஒன்று வந்து கைன்மாஸ்டர். நிறைய பேர் கைன்மாஸ்டர்லேயே போடுங்க, அலைட் மோஷன்லேயே போடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுனால நான் வந்து இனிமேல் கைன்மாஸ்டர் ப்ளஸ் அலைட் மோஷன் ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவில் எடிட் பண்ணி உங்களுக்கு போடலான்ட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்படி ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா கைன்மாஸ்டர் மட்டும் அப்படின்னா கைன்மாஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அலைட் மோஷன்னா அலைட் மோஷன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கைன்மாஸ்டர் ப்ளஸ் அலைட் மோஷன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் இனிமேல் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் வந்து அலைட் மோஷன் வந்து தேவையான ரேஷியோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறனால லைட்டாக மட்டும் கொஞ்சம் மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் டியூரேஷனை. ஏன்னா இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்கிறேன். டியூரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற சாங்கை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் சாங் ஆட் பண்ணியாச்சு, நான் உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் காமிக்க போகிறேன், அதனால் நான் அதை வந்து செய்யலை. இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். நான் தமிழில் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் வந்து தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்னு டைப் பண்ணிக்கிறேன். சென்டர் அலைன்மெண்ட். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறோட ஃபாண்ட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி கைன்மாஸ்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் சூஸ் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அந்த புக்கு எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிட்டு சைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மி பண்ண வேணாம், கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 85 சம்திங் வர மாதிரி வச்சுட்டு அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரிலீக்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அதாவது நீங்கள் அந்த ஒப்பாசிட்டி இந்த ஃபாண்ட் ஸ்டைல் எதுவுமே நீங்கள் திருப்பி எடிட் பண்ண தேவையில்லை. இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறத ரிலீக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து உங்கள் சேனல் லோகோலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அந்த லைட், அதாவது அந்த விளக்கில் இருக்கிற லைட்டோட பிஎன்ஜி கொடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு அந்த லைட்டன் அப்படின்னு இருக்கிறத வந்து ஸ்க்ரீன் வச்சாலும் சரி, அப்படி லைட்டன் வச்சாலும் சரி, நான் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த லைட்டையும் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த லைட்டு சைஸை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கு மேலே வர மாதிரியே வச்சுக்கோங்க. ரேஷியோ ஃபுல்லாக வர மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கு மேலே வர மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டியில் ஃப்ளிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணி விட்டுருங்க. வேறு எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்ல. அப்படி ஆட் பண்ணி விட்டுட்டிங்கனாவே அந்த லைட் வந்து அதாவது பீட்டாக அமைஞ்சு எறிகிற மாதிரியே உங்களுக்கு தெரியும், ஃபீல் ஆகும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நான் டாப் 30 டெக்ஸ்ட் வந்து XML ஃபைலாக கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ லிங்க்கு கூட கீழே இருக்குது. நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற எஃபெக்ட் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் வாங்க. அதாவது எட்ஜ் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதில் வந்து கீழேருந்து செகண்டாக லாஸ்ட்டு ஸ்மூத்துக்கு மேலே ஒரு எட்ஜஸ்ன்னு இருக்கும்ல, அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இது இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ 2000 3000 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 2500 வச்சு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு
லைட்டாக இப்போ கடைசிக்கு போய் அனிமேஷன் கீ ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் சென்டராக பார்த்து நீங்கள் அனிமேஷன் கீ ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது 0க்கு கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். சாரி 0க்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணி எல்லா எஃபெக்ட்டுக்குமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுற பாருங்க. எல்லா லிரிக்ஸுக்குமே நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி காமித்தோன்னா ஒவ்வொரு லிரிக்ஸுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது நீங்கள் ரிலிக்ஸாக போடும்போது நல்லா தெரியும். நான் ஒரே டெக்ஸ்ட்டாக இருக்கிறனால எனக்கு அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து தெரியல. அதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு திருப்பி குரூப் பண்ணிவிட்டு இந்த ஷேக்கிங் எஃபெக்ட் ஆட் பண்ணுறத விட நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அப்படி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓப்பன் பண்ணி ப்ரெஸ் சிம்பிள் பொறுத்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்குள்ளே போயிட்டு அதாவது இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண நான் ஃபுல்லாக எடிட் பண்ண இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது நான் வந்து கீழே பேக்ரவுண்டு ஷேக்கிங் அப்படின்னு நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட சேனல் வீடியோ லிங்க்கும் கீழே இருக்குது. அதை டச் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது தான் பேக்ரவுண்டு ஷேக்கிங். இதில் ஒரு 6 என்னமோ இருக்கும். இதில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு 3 டாட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. அதாவது இந்த நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ இம்போர்ட் பண்ணியிருப்போம்ல, அதில் போய்ட்டு இதை வந்து 3 டாட் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த வீடியோலாம் இந்த ஷேக்கிங் எஃபெக்ட் கிடைக்கும். சுற்றி பிளாக் கலர் வந்துச்சுன்னா 3 ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் ஷேக்கிங் எஃபெக்ட்டோடு பார்க்குறதுக்கு வந்து வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த ஷேக்கிங் எஃபெக்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கைன்மாஸ்டரில் வந்து நான் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து கைன்மாஸ்டரில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பிக்சலில் வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கீழே 4th இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் டிரான்ஸ்பரண்ட் வச்சுட்டு நியூ டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி தமிழ்னே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வந்து வீடியோ எடிட் பண்ணல. உங்களுக்கு அப்படியே இப்போ தான் நான் லைவாக அப்படியே பண்ணி காமிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படியே பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு வேணுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அதாவது ஃபாண்ட்டு நான் கீழே கொடுத்துருக்கேன்னு சொன்னால அதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் இதில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பிக்சல் லேபில் ஆட் பண்ணிவிட்டு இது ஃபாண்ட் ஸ்டைல் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கல. நான் இப்போவே சொல்லிடுறேன். நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கல. இதில் வந்து நீங்கள் அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து கலர் வந்து நீங்கள் வேணுங்கிற கலர் சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு விட்டதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. இமேஜை வந்து நீங்கள் ஃபாண்ட் ஸ்டைலில் சூஸ் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் பிக்சல் ஆப் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம்குள்ளே போய்ட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்து உங்கள் 2 ஃபிங்கரால் இமேஜ் வந்து எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன்னா நான் கொஞ்சம் மட்டும் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாங் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி லேயருக்குள்ளே போய்ட்டு மீடியாக்குள்ளே போய்ட்டு அந்த பிக்சல் லேபில் எடிட் பண்ண எல்லா ரிலீக்ஸையுமே இதில் ஆட் பண்ணணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தான் எடிட் பண்ணேன். அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த தமிழ் அப்படின்னு இருக்குதுல்ல, அதை வந்து நான் இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு ரைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து இதில் நம்ம அலைட் மோஷன் மாதிரிலாம் இதில் நிறைய எஃபெக்ட் இல்லை. அதனால நம்ம இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் தான் ஆட் பண்ணோம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஃபேட் அப்படின்னு இருக்கும்ல, அதாவது ஃபஸ்ட்டே இருக்கும். அது ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது கைன்மாஸ்டரில் எடிட் பண்ணுறவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் பிக்சல் லேபில் எடிட் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வேணாம், கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 80 வர மாதிரி கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி லேயருக்குள்ளே போய்ட்டு அந்த எல்லோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதாவது பிளண்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் ஒன்றா வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டனே நான் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் நல்லா வருது. ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனை வச்சுட்டு அந்த லைட்டை வந்து ஃபுல்லாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டு மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஓவரால் அனிமேஷன்லேருந்து ஃப்ளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செகண்டாகவே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே ஃபஸ்ட்டு தேர்டில் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளிக்கரே கரெக்டாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா
இதில் அந்த லைட் வந்து அமைஞ்சு எரியிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.